இந்த மோர் குழம்புல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. எந்த அளவுக்குன்னா, இப்போது ஒரு குழிக்கரண்டி, ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவு, ஒரே ஒரு கரண்டி நீங்கள் மோர் குழம்பு உங்கள் சாதத்தில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னும்போது, அந்த குழம்பு மூலமாக உங்கள் உடலுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாளுக்கு தேவையான 27% கால்சியம் ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேர்ந்துடும். அதாவது இந்த ஒரு குழிக்கரண்டி அளவு சொன்னேன் இல்லையா, அந்த குழம்புலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 155லேருந்து 158 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். இந்த கால்சியம் அப்படின்றது நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்து பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படி இல்லைன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, பற்களை நல்ல ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். எலும்புகளை எப்படி வலுவடைய செய்தோ கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்றது, அதே மாதிரி நம்ம பற்களையும் நல்லா வலுவடைய செய்யும். இந்த மோர் குழம்பு அப்படின்றது ரொம்ப குறிப்பாக கால்சியம் ஊட்டச்சத்து அதிகமுள்ள முக்கியமான ஒரு குழம்பு. அதே மாதிரி இந்த மோர் குழம்பு